ஹாய், குட் மார்னிங். ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 3 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து கொல்லிமலை ஃபேமிலியோட விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே தான் எங்களோட குலதெய்வம் வந்து இருக்குது. அப்போ எடுத்த vlog தான் இது. ஆக்சுவலி நான் லாங் வீடியோவாக எடுக்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா இங்கேருந்து ஊருக்கு போகிறப்போ அவ்வளோ டிராஃபிக், இன்ச் பை இன்ச் நகர்ந்து போகணும். அதோட எஃபெக்டே எனக்கு வந்து 3 நாள் இருந்தது. சுத்தமாக எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்தது. சும்மா ஏதோ ஒன்று எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து மெர்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாள், ஆடி கடைசி வெள்ளி அப்படின்றதுனால அவ்வளோ க்ரௌட் இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக லைனில் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நின்று தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருந்தோம். கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்தது, அங்கேயும் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு சிவன் கோவில் இருந்தது, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஏன் சொல்லணுன்னா வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது, அங்கங்கே நின்று டீ குடித்தது, இதெல்லாம் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும், கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகிருக்குமோன்னு தோணுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டும் போவோம். அப்போது லாங் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எங்களோட ஜேர்னி வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் ஆல், பாய்.